அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கற்பது தமிழ். இந்த பதிவில் நாம் காண இருப்பது மாதிரி வினாத்தாள். முழுக்க முழுக்க இலக்கியம் தொடர்பான கருத்துக்களை மாதிரி வினாத்தாளாக காண இருக்கின்றோம். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றிப்பா. வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம். முதல் வினா, உரைப்பாட்டு மடை என்றால் என்ன? ஒரே நடையில் அமைந்திருக்கும் பாட்டே என்று பொருள். தொல்காப்பிய காஞ்சி விளக்க பாட்டு என்று அழைக்கப்படுகின்ற நூல் இது. மதுரை காஞ்சி. அதாவது தொல்காப்பியர் புறத்திணை அல்ல, காஞ்சி திணை பற்றிய கருத்துக்களை கூறியிருப்பார். அது அவற்றை அப்படியே படம் பிடித்து காட்டுவது போன்று இந்த நூல் அமைந்திருக்கும். அதனால் இவ்வாறு சிறப்பிக்கப்படுகின்றது. மே தினம் எடுத்து கூறியவர் யார்? சிங்கார வேலனார். மறைமலை அடிகள் ஆராய்ச்சி முறை எழுதிய 10 பாட்டு நூல்கள். பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு. மைக்ரோசாப்ட் கழகத்தின் தலைவர் எனப்படுபவர் பில் கேட்ஸ். இன்னொன்று நினைவாக வைத்துக் கொள்ளுங்கப்ப, இணைய தந்தை என்றும் அவர் அழைக்கப்படுகின்றார். அதனால இந்த வினா கேட்டாலும் இவர் தான், இணைய தந்தை என்று கேட்டாலும் இவர் தான். சரிங்களா? இந்த சீக்ரெட் பிளே என்னும் நூலை எழுதியவர் லார்ட் லிட்டன் என்பவர். அதாவது லிட்டன் பிரபு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் கதரின் வெற்றி. ஆற்றுப்படைக்கு இலக்கணம் வகுத்தவர் தொல்காப்பியர். தொல்காப்பியத்தின் புறத்திணை இதழில் அதற்கான இலக்கணத்தை வகுக்கின்றார். தமிழில் எழுதப்பட்ட முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம். அதாவது மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய நூல். உரையாசிரியர்கள் பலர் இருப்பினும் உரையாசிரியர் என்றாலே நினைவுக்கு வருபவர் அல்லது உரையாசிரியர் என்ற பெயரால் சிறப்பிக்கப்படுபவர் இளம் கூறுவர். ஈசான தேசிகருக்கு கல்வி கற்றுக் கொடுத்த அறிஞர் மயில் ஏறும் பெருமாள். நவீன கம்பர் என்ற சிறப்பு பெயருக்கு உரியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இதழ்களில் ஆண்டு மாதம் முதலான தகவல்களை முதலில் அமைத்தவர் நம்முடைய பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார். அடுத்ததாக பொறுத்துகள் அட்வென்ச்சர், அஜெண்டா, அல்கரிதம், அனலாக். இந்த பக்கம் விளையாட்டு, செயல் நிரல், ஆணை குறிப்பு, ஒப்புமை. விடைகள்லாம் நேராகவே அமைந்திருக்கும். அட்வென்ச்சர் என்றால் விளையாட்டு, அஜெண்டா என்றால் செயல் நிரல், ஆல்கரிதம் என்றால் சிக்கல் குறிக்கின்ற ஒரு ஆணை குறிப்பு, ஒரு கமாண்ட். அடுத்து அனலாக் என்றால் ஒப்புமை. அடுத்ததாக பாசவர், வாசவர், பல் நின விளைஞர், உமனர். அது பாருங்க, விளைஞர் விட்டுக்கலாம் பாருங்க. அதனால விற்பவர் என்கின்ற பொருள். அடுத்து இந்த பக்கம் வெற்றிலை விற்பவர், நறுமணம் விற்பவர், பல வகை இறைச்சி விற்பவர், உப்பு விற்பவர். இப்ப விடை: பாசவர் வெற்றிலை விற்பவர், வாசவர் நறுமணம் விற்பவர், பல் நின விளைஞர் பல வகை இறைச்சி விற்பவர், உமனர் உப்பு விற்பவர். சரிங்களா? அடுத்ததாக தாமரை செவ்வழி விருது வென்ற பரதநாட்டிய கலைஞர் யார்? பால சரஸ்வதி. அகராதி என்னும் சொல் முதலாக இடம்பெற்ற நூல் அது திருமந்திரம். திருமூலர் இயற்றிய திருமந்திரம். 20ஆம் நூற்றாண்டின் ஔவையார் என்று சிறப்பிக்கப்படுபவர் அசலாம்பிகை அம்மையார். பண்டித அசலாம்பிகை அம்மையார். கருவில் இருக்கும் பொழுது அரச பதவி பெற்ற மன்னன் சோழன் கரிகாலன். தமிழில் முற்போக்கு சிந்தனைகளை முதலில் விதைத்தவர் சோமூர்த்தி ரகுநாதன். 50 காப்பியங்களின் முறை வைப்பை குறிப்பிடும் நூல் எது? கீர்த்தனையை உலார். இயற்கையை வர்ணிப்பதில் உலகிலேயே சிறந்தவர் ஆகின்றார் என்று கபிலரை பாராட்டியவர் தனிநாயக அடிகள். மதுரையில் யானை போர் காண்பதற்கென்றே அமைக்கப்பட்ட மைதானம் தமுக்கம் மைதானம். ஊவேசா பதிப்பித்த நூல்களில் முதல் நூல் பதிப்பு நூல், அதாவது முதல் பதிப்பு நூல் இது சீவக சிந்தாமணி. தமிழ்நாட்டுடன் கன்னியாகுமரி இணைவதற்கு மிகவும் பாடுபட்டவர் மார்ஷல் ஏ நேசமணி அவர்கள். சரிங்கப்பா. ஆக இலக்கியம் தொடர்பான கருத்துக்கள் கொண்ட ஒரு மாதிரி வினாத்தாள் பார்த்தோம்னா, இப்ப இதில் நம்ம சிற்று இலக்கியம், கவிதை, நாடகம் முதலான நூல்கள்லாம் பார்த்தோம். இதனோடு இது தொடர்பான வீடியோக்கள் நம்முடைய வலைவழிப்பாளர் இருக்கின்றனப்ப அவற்றை இணைப்பை இணைக்கின்றேன். இணைத்து பதிவுங்கள்.
அதே சமயம் இப்ப சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பாடலை பாடியவர் யார், தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யார், அந்த பாடலுடைய அடிப்படை கருத்துக்கள், அதாவது பாடல் அடிவரையறை, என்ன பாவங்கள் முதலான கருத்துக்கள் கொண்ட பதிவுகள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றனப்ப அதனுடைய இணைப்பை திறன் இணைக்கின்றேன். இணைப்பு பதிவு சரிங்கப்பா. மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.